ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உத்தியோகத்தில் தங்களினுடைய உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீங்க. சிலருக்கு பதவி உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அலுவலகத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். அதனை திறமையாக நிறைவேற்றி அனைவருடைய பாராட்டையும் பெறுவீங்க. அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம் தொடர்பான நல்ல தகவல் கிடைக்குங்க. பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். கூட்டு தொழில் செய்யறவங்க நல்ல லாபம் காண்பாங்க. சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு இணையவழி விற்பனை வளர்ச்சி அடையுங்க. புதியகளை தொடங்கும் முயற்சிக்கு சாதகமான சூழ்நிலைகளும் உருவாகலாம். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மனநிறைவை அளிக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். கணவர் தங்களின் விருப்பங்களை நிறைவேற்ற முயற்சிப்பாங்க. பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் பெருமையை அளிக்கும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீங்க. உறவினர்களின் வருகையால இல்லம் கலகலப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கலாம். சேமிப்பு உயர தொடங்கும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கிய பிரபலங்களினுடைய அறிமுகமும் கிடைக்கப்பெறுவீங்க. ரசிகர்களினுடைய ஆதரவு அதிகரிக்கவும் செய்யலாம். எதிர்பார்த்த சம்பளமும் கிடைக்கப்பெறுவீங்க. வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையும். புகழும் செல்வாக்கும் உயரலாம். படிப்பில் முழு கவனத்தை செலுத்துவீங்க. ஆசிரியர்களின் பாராட்டையும் பெறுவீங்க. போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உயர்கல்வி தொடர்பான நல்ல செய்திகளும் கிடைக்குங்க. விளையாட்டு துறையிலையும் சாதனை படைப்பீங்க. உடல்நலம் சீராகவே இருக்கும். எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அதை முழுமையாக முடித்து வெற்றி காண வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் நீங்க. அவசர முடிவுகளை தவிர்த்து பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் தங்களின் அனுபவத்திற்கு மதிப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெற்று முக்கிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். அலுவலகத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை குறைந்து மன நிம்மதியும் ஏற்படலாம். சிலருக்கு சம்பள உயர்வு அப்படி இல்லைன்னா ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் நல்ல பலனையும் தரும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரலாம். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். சுயதொழில் செய்யக்கூடிய பெண்கள் புதிய ஆர்டர்கள் கிடைத்து வருமானம் பெருகுங்க. வெளிமாநில தொடர்புகள் மூலமா தொழில் விரைவடையவும் செய்யலாம். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்களும் நீங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறலாம். கணவரின் முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. பிள்ளைகளின் முன்னேற்றம் மன மகிழ்ச்சியை அளிக்கும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்திருந்த வீட்டு பொருட்களை வாங்குவீங்க. உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு வலுப்படும். சேமிப்பு அதிகரிக்கவும் செய்யும். புதிய பாடங்கள் தொடர்கள் அல்லது மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கலைஞர்களுக்கு உண்டு. மூத்த கலைஞர்களின் ஆதரவு கிடைக்கும். ரசிகர்களின் வரவேற்பு அதிகரிக்கலாம். எதிர்பார்த்தது விட நல்ல வருமானம் கிடைக்கும். விருது அல்லது பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மாணவர்கள் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். ஆசிரியர்கள் வழிகாட்டுதலால நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. போட்டி தேர்வுக்கான தயாரிப்பு சிறப்பாகவே இருக்கும். பெற்றோரின் ஊக்கத்தால தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். உடல் நலத்துல சிறு கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது. அதே நேரம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். மற்றவர்களின் பேச்சு கேட்டு எதிலையுமே ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. பண தேவை இந்த காலகட்டத்தில் உண்டாகத்தான் செய்யும். அதே மாதிரி நல்ல லாபம் இந்த தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் இருக்கலாம்.
புதிதாக தொழில் துவங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் மேலோங்கலாம். தேவையான கையிருப்பு இருக்குங்க. குடும்பத்தில் சில விவாதங்கள் வந்து போகலாம். பிள்ளைகளின் விஷயத்தில் கவலை வேண்டாம். இருக்கக்கூடிய இடத்துல இருப்பது இன்னும் அதிக நன்மையை அளிக்கக்கூடியதாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலையை தொடர்ந்து நல்ல முறையாக பணியாற்றி வருவாங்க. மற்றவர்களின் பொறாமைக்கு ஆளாகவும் நேரிடலாம். கேட்ட உதவிகள் அலுவலகத்தில் கிடைத்தே தேருங்க. சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வீங்க. பெண்கள் நல்ல விதமாக குடும்பத்தை வழிநடத்துவாங்க. மாமியார் மருமகள் பிரச்சனையின்றி சுமூகமான சூழ்நிலை நிலவுங்க. மாணவர்கள் மேற்படிப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம். பெற்றோர் ஒத்துழைப்பு நல்குவாங்க. இந்த காலம் பொருள் வரத்து அதிகரிக்கவும் செய்யலாம். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாகவே நடந்து முடியும். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல சாதகமான நிலைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றமும் உண்டாகலாம். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியும் குறையுங்க. திருமணம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தந்தையின் உடல்நிலையில கவனமாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் மகிழ்ச்சியாகவே காணப்படுவாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் பெருக்கிறதுங்க. அதாவது நீங்கள் ஒரு பணத்தை பரிவர்த்தனை மேற்கொள்ளும் பொழுது அதில் ஓரளவுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட தங்களுடைய கைக்கு சேரலாம். உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகல ஆரம்பிச்சிடும். தொழிலில் வருமானம் நல்லபடியாகவே இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுனால மனக்கவலையில் இருப்பீங்க. குடும்பம் ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ முக்கிய முடிவுகள் எடுக்க சற்று கஷ்டப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்குங்க. வீடு வாங்குறது கட்டுறது அனைத்துமே பிரச்சனையின்றி நடக்கலாம். உறவினர்கள் இல்லத்திற்கு செல்வாங்க. தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே தங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு தருவாங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பதவி உயர்வு தங்களுக்கு இப்போது கிடைக்கும். பெண்களுக்கு நீண்ட நாளைய கனவுகள் நிறைவேறும். தாய் வீட்டிற்கு சென்று வருவீங்க. மனதில் நிம்மதி இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. அனைவரின் பாராட்டும் நன்மதிப்பும் கிடைக்க பெறுவீங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. எதிர்பார்த்த பணவரத்து சேரலாம். தொழில்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறலாம். அதே நேரம் பணம் அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல தாமதமான நிலை உண்டாகத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையை செய்யும் போதோ கூடுதல் கவனத்துடன் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக பாருங்க. அதே நேரம் பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்ட ஆரம்பிப்பீங்க. அலுவலகத்தில் பணிகளை முடிக்க போராட வேண்டியதாகவும் இருக்கலாம். வியாபாரத்தில் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. பங்குதாரர்களின் ஆலோசனைகளை நிராகரிக்க வேண்டாம். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை உயர செய்யலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாக செயல்படுவது நல்லது. விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தாய் வழி உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. கையில் பணம் புரள ஆரம்பிக்குங்க. அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீங்க. புதிய பங்குதாரர்களும் கிடைப்பாங்க. சமயோஜித புத்தியுடன் பல காரியங்களையும் முடித்து காட்டுவீங்க. தம்பதிகளுக்குள் பரஸ்பரம் புரிதல் இருக்குங்க. பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டுவீங்க. வியாபாரத்தில் பழைய பாக்கி வசூலாகும். குழப்பங்கள் நீங்கி அலுவலகத்தில் நிம்மதி பெருகுங்க. கையில் நிறைய பணம் புரளும். அதே மாதிரி ஆடம்பர செலவுகளும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம். உடன் பிறந்தவர்கள் தங்களுடைய நலனில் அதிகமான அக்கறை காட்டுவாங்க. நீண்ட நாட்களாக
பார்க்க நினைத்த ஒருவர் தங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியிலையும் இறங்குவீங்க. தங்களுடைய அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க செய்யலாம். ஆனாலும் முன் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க. பிள்ளைகள் பொறுப்பு அறிந்து செயல்படுவாங்க. தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கவும் செய்யலாம். கூட்டு தொழிலில் லாபம் உண்டு. அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்க பழகி கொள்ள பாருங்க. தம்பதிகளுக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும். முன் கோபம் விலகவும் ஆரம்பிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை தந்து முடிச்சிடுவீங்க. அலுவலகத்தில் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாதீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைக்கு ஏற்ப சலுகையை அறிவிப்பீங்க. பாக்கிகள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக வசூலாகவும் ஆரம்பிக்கும். அதே நேரம் திட்டமிட்ட வேலையை முடிக்க போராட வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் வரும். பயணங்கள் அலைச்சலையும் தரலாம். அலுவலக ரீதியாக முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசான ஆதாயங்கள் உண்டு. அதிகார பதவியில் இருக்கிறவங்க அறிமுகமாவாங்க. முன் கோபத்தை குறைத்து கொள்வீங்க. ஷேர் மூலமாக பணம் வந்து சேரலாம். வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த பாக்கிகள் வசூலாகும். அலுவலகத்தில் தேடிய ஆவணம் தென்படுங்க. மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மன வலிமையுடன் எதையும் முடித்து காட்டுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்தில் தங்கள் கை ஓங்கி காணப்படும். வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தவும் செய்வீங்க. பங்குதாரரை பகைத்து கொள்ள வேண்டாங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. உறவினர்கள், நண்பர்களால் ஆதாயங்களும் உண்டுங்க. கூட்டு தொழில் பங்குதாரர்களுடன் இருந்த குழப்பங்கள் நீங்க பெறும். அலுவலகத்தில் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கப்பெறும். அதே போல பணிச்சுமை குறையும். புதிய பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. நம்பிக்கைக்கு உரியவரை கலந்தாலோசித்து சில முடிவுகளையும் எடுப்பீங்க.